வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் சிக்கிம், மேற்கு வங்கம், பீகார், உத்தரப்பிரதேஷ் ஆகிய மாநிலங்களுக்கு 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது மொத்தம் 70,000 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அவர் தொடங்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். சிக்கிம் தனி மாநிலமாக உருவாகி 50 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி அங்கு நடைபெறும் விழாவில் பிரதமர் திரு மோடி கலந்து கொண்டு விழா மலரையும் நினைவு தபால் தலை மற்றும் நாணயத்தையும் வெளியிடுகிறார். காப்பீட்டு நிறுவனங்கள் தங்கள் சேவை திறனை மேம்படுத்த மின்னணு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான அவசியம் குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். இணையதள மோசடி உள்ளிட்ட புதிய அபாயங்களை தவிர்க்கும் வகையிலும் நுகர்வோருக்கு உகந்த வகையிலும் புதிய காப்பீட்டு திட்டங்களை ஏற்படுத்துமாறு அவர் பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களை கேட்டுக்கொண்டார். புதுடெல்லியில் பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களின் பணிகள், காப்பீட்டு பிரீமியம் தொகை வசூல், உரிமை கோரல் உள்ளிட்டவைகள் குறித்து திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டறிந்தார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவிடம் ஒப்படைக்க அந்நாடு தவறினால் எதிர்காலத்தில் போர் மற்றும் இராணுவ நடவடிக்கைகளை சந்திக்க நேரும் என்று மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நேற்று புதுச்சேரியில் செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அமெரிக்க குடிமக்களின் பேச்சு சுதந்திரத்திற்கு எதிராக செயல்பட்டு நடவடிக்கை மேற்கொண்ட வெளிநாட்டு அதிகாரிகளுக்கு புதிய விசா கட்டுப்பாடுகளை அமெரிக்கா விதித்துள்ளது. மால்டோவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா, ராம்குமார் ராம்நாதன் இணை கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது. IPL கிரிக்கெட்டில் நியூ சண்டிகரில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள முதலாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் பஞ்சாப், பெங்களூரு அணிகள் மோதவுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.